கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். இந்தியாவிலேயே முதலில் அதாவது 1924ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி தற்போது நூற்றாண்டை கொண்டாடி வருகிறது. இந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகளில் பல்வேறு மாற்றங்களை தமிழக அரசு செய்துள்ளது. ஆனால் குரூப் 1 தேர்வு எழுதுபவர்களுக்கான வயது வரம்பை அதிகரிக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இதேபோல குரூப் 2A தேர்வை சிங்கிள் பேட்டர்ன் தேர்வாக மாற்றியமைக்க வேண்டும். தேர்வு முடிவு வெளியாகும் போதே கட் ஆஃப் மதிப்பெண்களை வெளியிட வேண்டும். OMR ஷீட்களில் தேர்வு எழுதி முடித்துவிட்டு வெளியேறும் தேர்வர்களுக்கு கார்பன் காப்பியை அப்போதே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் எப்போது நிறைவேறும் என காத்திருக்கின்றனர் தேர்வர்கள். சார், குரூப் 1 பொறுத்தவரை ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஆக்ஷன் எடுக்கணும். குரூப் 2A அப்படிங்கிறத சிங்கிள் பேட்டர்ன் எக்ஸாமாக அப்ஜெக்டிவ் டைப் மட்டும் எக்ஸாமாகவே வச்சாவே போதும். மற்ற மெயின்ஸுங்கிறது தேவையில்லை 2Aக்கு. நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் வைக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு எவாலுவேட்டருக்கு ஆன்சர் கீ கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆன்சர் கீவேர்ட்ஸை நீங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் ஹோஸ்ட் பண்ணலாம். பேப்பர் எவாலுவேஷனை தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற பார்சியாலிட்டி இல்லாத அளவுக்கு பேப்பர் எவாலுவேஷன் தான் நல்லாயிருக்கும். ரிசல்ட் போடுறப்பயே கட் ஆஃபை ரிலீஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் OMR எழுதுகிறப்ப கார்பன் காப்பி அப்படிங்கிறதையும் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். டிஎன்பிஎஸ்சி சார்பில் எந்த தேர்வு நடத்தப்பட்டாலும் அதன் தேர்வு முடிவுகள் மிகவும் தாமதமாக வெளியாகின்றன. ஏற்கனவே பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு குடும்ப வறுமையை சமாளித்து படித்து முடித்து டிஎன்பிஎஸ்சி தேர்வெழுதும் தாங்கள் ரிசல்ட்டுக்காக மேலும் பல மாதங்கள் காத்திருக்கும் நிலையை மாற்ற தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட நடவடிக்கை எடுக்கவும் தேர்வர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். 1.5 வருஷத்துக்கு ஒரு டைம் ரிசல்ட் விட்டா நாங்கள் என்ன பண்ண முடியும்? எதுவுமே நிஜமாக பண்ண முடியல. சாப்பாடுக்காக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸுக்காக இருந்தாலும் சரி, வீட்டில் முக்கியமாக பேரண்ட்ஸ் கிட்ட பதில் சொல்ல முடியல. பேரண்ட்ஸ் கிட்ட பதில் சொல்லலாம், ரிலேஷன் கிட்ட பதில் சொல்ல முடியல. என்ன பண்ணுறான், பையனுக்கு 22 வயசாயிருச்சு, 23 வயசாயிருச்சு, இன்னும் வேலைக்கு போகாமல் என்ன பண்ணுறாங்க? இவங்க டிஎன்பிஎஸ்சி நினச்சா சீக்கிரமாக முடிக்கலாம். ஒரு எக்ஸாம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக 3 மாதத்தில் ரிசல்ட் விடலாம், வேலை சீக்கிரமாக போடலாம். அந்த மாதிரி இவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களை நம்பினு தான் பல குடும்பம் இருக்குது. ஆனால் இதை அவங்க கருத்திலே ஏற்றுக்க மாட்டாங்க. சீக்கிரமாக எக்ஸாம் வைக்கணும், ரிசல்ட் சீக்கிரமாக வரணும். இதுதான் முக்கியமான கோரிக்கை வந்து ரிசல்ட் சீக்கிரமாக விடணும். ஆப்ஜெக்டிவ் டைப் கேள்விகளுக்கான ஆன்சர் கீ வெளியிடப்பட்டாலும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கேள்விகளுக்கான சரியான விடைகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிடுவதில்லை. இதனால் டிஸ்கிரிப்டிவ் டைப் கேள்விகளுக்கான சரியான விடை தெரியாமல் தனியார் கோச்சிங் சென்டர்கள் வெளியிடும் விடை குறிப்பு மூலமே தேர்வுக்கு தயாராவதாக தேர்வர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே டிஸ்கிரிப்டிவ் டைப் கேள்விகளுக்கான ஆன்சர் கீயை டிஎன்பிஎஸ்சியே வெளியிட முன்வர வேண்டும். டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ OMR வந்து நாங்கள் ஒரு கீ படிக்கிறோம், ஆனால் அவங்க வந்து வேற ஒரு கீ வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம், நமக்கு எதில் மார்க் போச்சு அப்படிங்கிறதே தெரியறது கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி அந்த இப்போ சில சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சோடனே அவங்க வந்து பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இவங்களும் பண்ணாங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விடைத்தாள் நகல் பெறுவதற்கு விண்ணப்பித்தால் மிக தாமதமாகவே கிடைப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. தேர்வர்களின் இது போன்ற கவலைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் டிஎன்பிஎஸ்சி மாற்றங்களை அமல்படுத்தினால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பலன் அடைவர். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.